எதுக்கு இங்க வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுத்தி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துரா வந்து சேர்றீங்க எல்லாரும்? உனக்கு ஒன்றும் நேரம் ஆகல இல்லம்மா? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? வாங்க உட்காரலாம். வாங்க. நம்ம ஒத்த புள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு நம்ம மகளை நம்ம வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சுக்கவும் முடியல, சம்மந்தி வீட்டுல எப்ப வேணாலும் போய் பாத்துக்கலான்ற சூழ்நிலையும் அமையல. ஏய், புள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பேசுற நீ? நம்ம புள்ளை கோவிலையும் தெருவுலையும் நடந்து போகும்போது பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருச்சு. நம்ம அப்படி என்னங்க தப்பு பண்ணோம்? யாருக்கு என்னங்க பாவம் பண்ணோம்? புள்ளைய வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசாத. அவ மனசு கஷ்டப்படும் உனக்கு தெரியாது? விடுங்கப்பா, அம்மா நம்ம கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவாங்க? இல்லடா, எந்த கஷ்டமா இருந்தாலும் அது எங்களோட போயிடணும். அது உன்னை வந்து சேரக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இருக்கு. உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. நீ நல்லா இருக்கணும். இந்த ஆண்டவன் கிட்ட என் உசுறு இருக்கிற வரைக்கும் அது மட்டும்தான் கேட்பேன். எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்கப்பா. நான் நல்லா இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும். இப்ப இருக்கிற சூழ்நிலை இப்படி இருக்காது. நிச்சயமா ஒரு நாள் மாறும். நான் மாத்தி காட்டுறேன். அப்ப நம்ம இப்படி கோவில்லையோ தெருவிலையோ மீட் பண்ற சூழ்நிலை வராது. யாரால நம்ம எல்லாருக்கும் இந்த பிரச்சனையோ அதே ஆளை வச்சு நான் உங்களை சம்மந்திங்கிற முறையோட வீட்டுக்கு வர வைப்பேன். என்னாச்சு கீர்த்தி? எங்க செல்வி என்ன இங்க இருக்கா? கூட அவ அம்மா அப்பா வேற இருக்காங்க. நாளைக்கு என் செல்ல மகளுக்கு பிறந்த நாள். இதே நம்ம ஊர்ல இருந்திருந்தா இந்த பிறந்த நாள் எப்படி எல்லாம் கொண்டாடி இருப்போம்ல. ஆமாங்க, நம்ம ஊர்ல கொண்டாடின மாதிரி இங்கெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியலையேங்க. இதுக்கு நம்ம சம்மந்தி வீட்டுல அனுமதிப்பாங்களா, இல்ல அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்களான்னு தெரியலையே. அதனால என்ன பண்ணணும் மணி? இங்கிருந்தே என் பொண்ணுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சு என் பொண்ணு பிறந்தனால கொண்டாடிட்டா போச்சு. தங்கம், உனக்கு என்னடா வேணும்? ஆசையா அப்பா கிட்ட ஏதாவது கேளு. உங்ககிட்ட நான் எதுவும் கேட்க போறதில்ல. உங்க அன்பும் உங்க ஆசீர்வாதமும் இருந்தா போதும். பாத்தீங்களாங்க, வீட்டை வச்சு பொண்ணை பார்க்க முடியலன்னு செல்வி இங்க கூட்டிட்டு வந்து யாருக்கும் தெரியாம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் அவர் மகளையும் மருமகனையும் வீட்டோட மாப்பிள்ளையா கூட்டிட்டு போனுங்கிற அந்த எண்ணம் இன்னும் அவர் மனசுல இருக்கதாங்க செய்யுது. கீர்த்தி, அவங்க சாதாரணமா சந்திக்கிறதெல்லாம் அதே எண்ணத்தோட தான் நடந்துக்கிறாங்கன்னு நாம எப்படி சொல்ல முடியும்? நம்ம எதாச்சியா பார்த்த மாதிரி செல்வியா அவ அப்பா அம்மாவை எதாச்சியா பார்த்திருக்கலாம்ல. இங்க பாரு, எதையும் தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது. எனக்கும் தெரியுங்க, நீங்க எல்லா விஷயத்தையும் நிறைய கோலத்துல பாப்பீங்க. ஆனா செல்வி கூட 24 மணி நேரமும் நான் வீட்டுல இருக்கேன். அவ பேச்சும் நடவடிக்கையும் உங்க எல்லார் முன்னாடி ஒரு விதமாவும், நீங்க இல்லாதப்போ எப்படி இருக்கும்னு எனக்கு தானே தெரியும்.